மகா மேன்மை உள்ள பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலே நாம் வேத வசனத்திலிருந்து தியானிக்க என்னோடு கூட 38ஆம் அத்தியாயம் யோபின் புஸ்தகம், யோபின் சரித்திரம் 38ஆம் அத்தியாயத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்கள் அன்பாய் கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுதும் புருஷனைப் போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லு. ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு அநேக நேரங்களிலே ஆண்டவரை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஆண்டவர் என்னோடு கூட வந்து சர்ச்சை செய்ய அவருக்கு மனதிற்குமானால் நான் தயார் என்று சொன்னார். நான் ரெடி. ஆண்டவர் ரெடியா? ஆனால் ஆண்டவரை நான் அழைக்க முடியாது, அவர் பெரியவர். ஆகவே நான் எப்படி அழைப்பது? அவர் வருவாரா நான் கூப்பிட்டால்? ஆகவே நான் கூப்பிட முடியாது. ஆனால் எங்களுக்கு இடைப்பட்ட ஒரு ஆள், ஒரு நபர் இருப்பாரானால் எங்களுடைய பிரச்சனைகளை, என்னுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு தரகர், இடைத்தரகர், ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தர் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். எங்கள் 2 பேருக்கும் இடையிலே எது நியாயம், எது சரி என்று சொல்வார் அல்லவா என்றெல்லாம் ஆசைப்பட்டார். மாதங்கள் கடந்து போனது, ஆண்டவர் எதற்கும் பதில் சொன்னதாக இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நேரடியாகவே பதில் சொல்ல வந்து விட்டார், மத்தியஸ்தர் இல்லாமல். ஆனால் எப்படி வருகிறார்? பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாகிறார். பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் உத்தரவாகிற இந்த சூழ்நிலை எலிகூவுக்கு தட்டுப்பட்டிருக்கிறது. ஆகவே எலிகூ சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஏற்கனவே எனக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. எனக்குள்ளே என் இருதயம் தத்தளித்து தன்னை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். எலிகூவுக்கு ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து பேச போகிறார் என்பது எப்படியோ உணர முடிந்திருக்கிறது. ஆனால் யோபுவுக்கு அந்த நேரத்தில் அதை உணர முடியவில்லை. ஆனால் யோபுவை இந்த எலிகூ பெருங்காற்றிலிருந்து பேச போகிற ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் பெருங்காற்றிலிருந்து. இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெருங்காற்று. பெருங்காற்று கடினமாய் அசைக்கிறது, பெரிய சத்தம் கேட்கின்றது, கர்த்தருடைய சத்தம் முழங்குகின்றது. கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இந்த அத்தியாயம், இந்த யோபனுடைய வாழ்க்கையின் இந்த சிறப்பான ஒரு பகுதி, பின்பகுதி. அவர் முன்பு இருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு கடந்து போகிறார். அவரை ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு பெருங்காற்றிலிருந்து பேசுகிறார். ஆரம்பம் ஒரு பெருங்காற்று தான். அது பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஒரு பெருங்காற்று. அது அவரை சேதப்படுத்தியது, அவருடைய சொத்தையெல்லாம் அழித்தது, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டது, அவரை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டது, அவரை மிகவும் நோகடித்தது, துன்பப்படுத்தியது, அவருடைய சுகத்தை இழக்க வைத்தது, எல்லாவற்றையும் இழந்து வெறுமையானார். ஆனால் இப்பொழுது ஒரு பெருங்காற்று அடிக்கிறது. இது அவரை ஆட்டி படைக்கவில்லை, அவரை திரும்பவுமாய் மறுசீரமைப்பு செய்கிறது, அவரை ஆக்கி அமைக்கிறது. ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார், அவரை உயிர்ப்பிக்கிறார், அவரை சீர்படுத்துகிறார், அவரை சரிப்படுத்துகிறார். எதெல்லாம் அசைக்கப்பட வேண்டுமோ அவைகளை மட்டும் அசைக்கிறார். எவைகளெல்லாம் அவரிலிருந்து எடுத்து போடப்பட வேண்டுமோ அவைகளை மட்டும் இந்த பெருங்காற்று அடித்து கொண்டு போகிறது. அவருக்குள்ளே சில காரியங்களை, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை, அதை அடித்து அசைத்து பிடுங்கி எரிய வேண்டியதாக இருக்கிறது. அதை சரியாக இந்த பெருங்காற்று செய்கிறது. இப்பொழுது அவர் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? 4 7 வரைக்கும் அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இது எல்லாம் இந்த கேள்விகளுக்கு யோபனிடம் உத்தரவில்லை, யோபனுடைய நண்பர்களிடமும் உத்தரவில்லை, எலிகூவினிடமும் உத்தரவில்லை. இதுவரைக்கும் அதற்கு பிறகு இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழக்கூடிய நம்மிடத்திலும் உத்தரவில்லை, எந்த விஞ்ஞானி இடத்திலும் உத்தரவில்லை. காரணம், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்? அஸ்திபாரப்படுத்தியது படுத்த ஒரு அஸ்திபாரம் இருக்கிறதா? அஸ்திபாரம் போட்டிருக்கிறார், ஆனால் போட்ட போது யார் இருந்தது? யாருமே இல்லை. அவர் இந்த பூமியின் அஸ்திபாரம் இடுவதற்கு முன்னதாகவே அவர்தான் இருந்தார். அவர் கூட யாரும் இல்லை. ஆகவே யாரும் இதற்கு சொல்ல முடியாது. அளவு குறித்தாரா? அளவு குறித்திருக்கிறார். நூல் போட்டாரா? நூல் போட்டிருக்கிறார். இதை நீ அறிந்தால் சொல்லு. இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறது. யாருக்கு தெரியும் அந்த ஆதாரம்? ஒருவருக்கு தெரியாது. கோடிக்கல்லை வைத்து ஆரம்பித்தாரா? ஆரம்பித்தார். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆகவே அதிர்ச்சி அடைந்து போகிறார். இந்த கேள்வி அவரை வலுவாய் உலுக்குகிறது, நடுங்க வைக்கிறது. எவ்வளவு ஞானமுள்ள ஒரு தேவன் செயல்பட்டிருக்கிறார். ஒருவேளை இவருக்கு யோபுவுக்கு ஆண்டவர் நேரடியாக வந்து பேசும்போது என்ன பேசியிருக்கலாம்? உன் கஷ்டத்துக்கு காரணம் இது, அல்லது உன் கஷ்டம் இவ்வளவு நாள் இருந்தது, இதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையோ, அல்லது அவருக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. ஏன் நல்லவனுக்கு இப்படி நடக்குது? நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு பிரியமா நடந்தும், ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்யாமல் உத்தமமாய் வாழ்ந்தும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம் என்பதற்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கவே இல்லை. அதற்கு விடை கொடுக்கவே இல்லை. விடை இருக்கிறது, விடை வந்து விடுகிறது, ஆனால் நேரடியான பதில் இல்லை. சரி, இந்த 3 நண்பர்கள் யோபுவை அதிகமாய் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்களே, அவர்களுக்காவது ஆண்டவர் மறுத்து பேசவும் இல்லை, அவர்களுக்கும் உத்தரவு கொடுக்கவில்லை. நீங்கள் சொல்வது தவறு, அது அப்படி அல்ல, இப்படியெல்லாம் சொன்னீர்கள், அது அப்படி இல்லை, அப்படி கிடையாது, இதுதான் என்னுடைய காரியம், என்னுடைய விளக்கம் என்று ஆண்டவர் சொல்லவும் இல்லை. ஆண்டவர் யோபுனிடத்தில் கேட்கின்ற கேள்வி அவனை அப்படியே நிலைகுலைய செய்கிறது, அசைக்கிறது, உலுக்குகிறது, அவனை அதிரச் செய்கிறது. அவன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டான். வரட்டும், அவரோடு கூட நான் பேச தயார் என்று சொன்னவர் இப்பொழுது நடுக்கம் அவனை பிடித்து விடுகிறது. ஒரு கேள்விக்கு கூட அவருக்கு பதில் தெரியவே தெரியாது. ஆண்டவர் கேட்ட ஏராளமான கேள்விகள், கிட்டத்தட்ட 80க்கு பக்கமான கேள்விகள், ஒரு கேள்விக்கு கூட அவரிடத்தில் பதில் இல்லை, அவருக்கு தெரியாது. ஆண்டவர் இவரிடத்தில் இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நோக்கத்தோடு, அல்லது இவனுடைய மடமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கேள்விகள் கேட்கவில்லை. இவனை சீர்திருத்துவதற்காக, இவனை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த கேள்வி கேட்கிறார். பாருங்கள், இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர். அவர் எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு, ஆதாரங்கள் மேல் அமைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அளவு வைத்து செய்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்திருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் சுற்றி எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பாருங்கள், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், அது நிலை பெயராதபடிக்கு. அது மாத்திரமல்ல, அளவு குறித்தேன், இவ்வளவுதான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இந்த இடம் இப்படி இருக்க வேண்டும், அளவு குறித்தேன், அதற்கு நூல் போட்டேன், அதன் ஆதாரங்கள் மேல் அதை வைத்தேன், அதற்கு கோடிக்கல்லை நியமித்தேன். அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அவர் அழகாய் செய்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் இதை கொஞ்சம் பாருங்களேன். அங்கே என்ன இருக்குது? ஏசாயா 40:21. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகள் போல் இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருப்பதற்கான கூடாரமாக விரிக்கிறார். பூமி ஒரு வீடு, மேலே கூரை போடப்பட்டிருக்கிறது,
அது மேலே இருக்கக்கூடிய வானம், அதை மெல்லிய திரையினால் அவர் பரப்பி இருக்கிறார் என்று மச்சுப்பாவி இருக்கிறார். எதை வச்சு மச்சுப்பாவி இருக்காரு? மேலே தண்ணியை வச்சே மச்சுப்பாவி இருக்கிறார். தண்ணி தான் அங்கே நிற்குது. தண்ணியை வச்சு எவ்வளவு கெட்டியாக மச்சுப்பாவி விட்டுருக்கிறார் பாருங்க. பூமி மனிதனுக்கு குடியிருக்கும்படி ஒரு வீடாக கொடுத்துருக்கிறார். நாம் காங்கிரீட் போட்டு நம்முடைய வீடுகளை நாம் உறுதியாக மாற்றுகின்றோம். அதற்கு வீடு நம்ம கதவு வைக்கிறோம், ஜன்னல் வைக்கிறோம், காற்றாடிகளை அமைக்கிறோம், இல்லை வெளிச்சத்திற்கு காற்றுக்கு நம்ம சுகமாய் வாழ்வதற்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆண்டவர் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறார். மேலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். கீழே இப்படி இருக்கும்போது, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? 25, எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம ஒரு சராசரி மனிதனுக்கு ஒப்பிடலாமா? யோபு இயேசுவை ஆண்டவரை சவாலுக்கு இழுக்கலாமா? அவர் எங்கே இருக்கிறார் பார்க்கலாம், அவர் வரட்டும், நான் அவர்கிட்ட சர்ச்சை செய்ய நான் ரெடி, என்னுடைய நியாயத்தை நான் எடுத்து வைப்பேன், நான் விவாதிக்கிறேன் அவர் கூட, என் பக்கத்தில் நியாயம் இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரே, இவரை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எத்தனை நேரம் இவ்வளவு பெரிய ஞானமான ஒரு தெய்வத்தை நம்ம சாதாரணமான ஒரு மனிதனை போல நம்ம கையாளுகிறோம். Many times we treat our God just as we treat men, people. All people, those who treat other gods, மற்ற சாமிகளை புறம்பே இருக்கிறவங்க கையாளுவது போல நாம் தேவனை கையாண்டு விடுகிறோம். அவர் சகலத்தை ஞானமாய் செய்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார், திட்டத்தோடு அவர் செய்திருக்கிறார், உயர்ந்த வல்லமையோடு மகிமைக்காக அவர் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ததெல்லாம் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார். அதை போய் குறை கண்டுபிடிக்க முடியுமா? அவர் நூல் போட்டிருக்கிறாரு, அவர் அஸ்திவாரம் போட்டிருக்கிறாரு, அவர் கோடிக்கல்லை வச்சிருக்கிறாரு. நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? எத்தனை முறை ஆண்டவரை நம்ம குறை சொல்கிறோம்? ஒரு சின்ன காரியம் நமக்கு மாறுதலாக எதிர்பார்க்காத மாதிரி நடந்துருச்சுன்னா, எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு காரியம் என் வாழ்க்கையில் என்ன அதிர்ச்சியாக நடந்து போச்சுன்னா, நம்ம ஆண்டவரை குறை சொல்லலையா? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை தேடினேன், நான் நம்பி இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, நம்ம குறை சொல்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் நமக்குள்ளே நம்ம ஞானி என்று எண்ணாதே, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இது ரொம்ப முக்கியமானது. இப்படி நீ எண்ணும் போதெல்லாம் நீ ரொம்ப பேதையாயிடுவ. உன்னுடைய அறியாமையினால நீ இதை செய்கிற, உன் அறியாமல் உன்னை விட்டு போடும். ஆகவே ஆண்டவர் ஒரு புயல் மூலமாக, புயலிலிருந்து ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், எரேமியா 10, 11வது வசனத்திலிருந்து பாருங்க. 10:11, 10லிருந்தே வாசிப்போம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இத்தனை கற்பனையான சாமிகள். டெய்லி சாமிகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க, சாமிகளை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பீப்புள் இன்வென்ட் தேர் காட்ஸ் டெய்லி, புது புது கடவுள்களை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, ஒருத்தர் சொன்னார், கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அது ரொம்ப விவேகமானது அப்படின்னு சொன்னார். அதாவது கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம், அதுதான் உண்மையாம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அதையும் ஏற்றுக்கிட முடியாது. கல்லில் நாயகன் இல்லை, அது சும்மா வெறும் கல்.
ஒருத்தர் கேட்டார், சுட்ட சட்டி சட்டுவோம் அது கரிசுவை அறியாது. நட்டகல் பேசுமோ நாதன் ஒருவர் ஜீவனோடு இருக்கையில். சுட்ட சட்டி சட்டுவோம் கரிசுவை அறியுமோ. பாம்பாட்டி சித்தர் சொன்ன வார்த்தை இது. ஆக நம்ம யோசிக்கணும், நாயகன் கடவுளில் கல்லில் இல்லை. அவர் தூண்லே இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அப்படின்னா அப்புறம் சோத்துக்குள்ளே இருப்பாரா? அப்புறம் நிறைய கேட்க வேண்டியது இருக்குதுல்ல. அப்போ நம்ம செரு போட்டு நடக்கிறோம், அதில் எவ்வளோ தூசி இருக்குது, அதுக்குள்ளே இருப்பாரா? எவ்வளவு அறியாமையான பேச்சு. தேவன் அதில் இல்லை. தேவன் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் விரும்புகிற இடத்தில் தான் இருக்கிறார். கடவுள் சாராய கடையில் இருக்கிறார் நீங்க பேசிடக்கூடாது. எல்லா இடமும் இருக்கிறார் கடவுள். எங்க இருக்கிறார்? கள்ள நோட்டு அடிக்கிற இடத்துலையா? ரெட் லைட்டர் சென்டர்லையா? அவர் மகா பரிசுத்தமானவர். கர்த்தர் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறார். அங்கிருந்து கொண்டு தமக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். எத்தனை முறை தேவ ஜனங்கள் பிரச்சனையின் நடுவிலே கர்த்தருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது. எல்லா இடமும் இல்லை, நீங்கள் எல்லா இடமும் கொண்டு வைக்க முடியாது அவரை. அவர் விரும்புகிற இடத்தில் அவர் இருக்கிறார். என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடி வருவீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் கொண்டு போய் குடி வைக்க முடியாது. அவர் விரும்புகிற இடத்தில் அவர் இருக்கிறார். தூண்லையும் துரும்புலையும் இருக்க மாட்டார். அவர் ஜீவிக்கிற தேவன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் செய். அவரிடத்தில் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்கள். அதனால மற்றவங்கள மாதிரி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிடக்கூடாது. அவர் ஜீவன் உள்ளவர். வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் இந்த பூமியிலும் வானத்திலும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். எவ்வளவு ஞானம் உள்ள கர்த்தர் யோபுட்ட பேச வந்திருக்கிறார். இதுவே ஒரு பெரிய கிருபை. யோபு கிடைத்த பெரிய தயவு. ஆண்டவர் அவரிடம் இறங்கி பேச வந்திருக்கிறார். ஆனால் பெருங்காற்றிலிருந்து பேசுகிறார். எதற்கு? அறியாமையை அடித்து அதை நொறுக்கி அகற்றுவதற்காக. ஆண்டவர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அவரை விட்டு அகற்றி போடுவதற்காக இந்த புயல் தேவைப்பட்டது. அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சொருபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. தொடர்ந்து அநேக விஷயங்கள் அவைகளை பற்றி சொல்லுகிறது. ஆகவே மகா ஞானம் உள்ள கர்த்தர். குறை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீர்கள். அடுத்த பகுதியை சொல்லலாமா? 8-11. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? 8வது வசனம். 9 பைபிள் பார்க்குறீங்கல்ல. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் 11. சரி, இங்க எதை பற்றி எழுதியிருக்குது? சமுத்திரத்தை பற்றி. இது 2வது நாள் படைப்பு தானே. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது 2வது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? சமுத்திரம் எல்லாம் தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிடுகிறார். அங்க வெட்டாந்தரை காணப்படட்டும் என்று சொல்லுகிறார். இது 2வது நாள் நடந்த படைப்பின் நிகழ்ச்சி. இங்க கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையினால் இந்த ஜலம் எல்லாம் திரளாக
அதனால் ஜலம் உண்டாகி அது ஒரு இடத்தில் சேர்க்கப்படுகிறது. பெற்றவர் ஒருவர் இருக்கிறார்ல, எழுதியிருக்குது, கற்பத்திலிருந்து வந்தது போல. அப்புறம் அதற்கு பெத்த பிள்ளைக்கு துணி கொடுக்கணும்ல, அந்த கொடுக்குறார் பாருங்க. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தினேன் என்று சொல்லுகிறார். இதுக்கு வரையறையை கொடுத்து இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனால் அடங்காமல் போகும்போது அடக்கி பிடிச்சிருக்கிறார். அங்கே பாருங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் உருவாக்குனதுக்கெல்லாம் அவர் ஒரு பவுண்டரிஸ் போட்டிருக்கிறார், எல்லைகளை வச்சு அதை நிறுத்தி இருக்கிறார். கொந்தளிக்கக்கூடிய கடல் அலைகள். நான் சில நேரங்களில் கன்னியாகுமரியில் தனியாக அந்த கடற்கரையில் நடந்து போயிருக்கிறேன். சாயங்கால வேளைகளில் அலைகள் அதிகமாக இருக்கும். இந்த சாயங்காலம் ஆக ஆக அலை பெருசாகும். அங்கே குளிக்க முடியாது, அதெல்லாம் வேலி போட்டு அடைச்சிருக்காங்க, நீங்கள் எங்கேயும் இறங்க முடியாது. சில பகுதிகளில் மட்டும் சின்ன இடத்துல இறங்கலாம், ஆனாலும் எப்போதும் அதையும் அனுமதிக்க மாட்டாங்க. எப்போவும் கொந்தளிப்பாகவே இருக்கும். பெரிய கடல் அலைகள் வந்து அந்த பாறைகளில் மோதி தூரத்துக்கு மேலே எழும்பி அப்படி நீர்த்துளிகளாய் கீழே விழும். அதனுடைய ஓரமாய் ஒரு நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையில் சில முறை நடந்திருக்கிறேன். என்னை அறியாமல் எனக்குள்ளே திகில் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அந்த அலைகள் வந்து அடித்து பெரிய இரைச்சலை ஏற்படுத்தி அது இப்படி பெரிய துளியாய் வீழ்ந்து அது காற்றிலே வந்து நம்மை நனைக்கும் போது அதனுடைய பயங்கரமாக வந்து எழும்புகிற விதத்தை பார்க்கும்போது பல முறை என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பயம் தோன்றி இருக்கிறது. தெரிகிறது, நான் நிற்கிற இடத்துக்கு வராது என்று ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் நிறைய கல்லுகள் கிடக்கிறது அதற்கு முன்பதாக. ஆனாலும் அது வருகின்ற வேகமும் அது மோதுகின்ற அதனுடைய இரைச்சலையும் பார்க்கும்போது என் உள்ளம் பல நேரங்களில் நடுக்கம் பிடித்திருக்கிறது. எந்த தைரியசாலியானாலும் இது போன்ற அலைகளுக்கு முன்பதாக அதை நின்று பார்க்க முடியாது. இதைவிட கொடிய அலைகள் வரும்பொழுது யாருடைய இருதயமானாலும் அது தத்தளிக்க ஆரம்பித்துவிடும். இந்த பெரிய கடல் அலைகளின் பெருமைக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார். 104வது சங்கீதத்தை பாருங்க. சங்கீதம் 104 6வது வசனம். 104:6, அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். முதல்ல இந்த பூமி முழுவதும் தண்ணியாக தான் இருந்திருக்கு, வெட்டாந்தரை காணப்படவே இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? வெட்டாந்தரை காணப்படட்டும், தண்ணீர் முழுவதும் ஒரு இடத்துல சேர கடவுது, வெட்டாந்தரை காணப்படட்டும் அப்படின்னு அவர் மனசில் எப்படி நினைச்சார். அமெரிக்கா இப்படியெல்லாம் இருக்கணும், தென் அமெரிக்கா இப்படி இருக்கணும், வட அமெரிக்கா இப்படியெல்லாம் இருக்கணும். அதுக்கு தென் அமெரிக்காவுக்கு வால் மாதிரி கீழே வருது. இந்தியாவுக்கு ஒரு ஷேப் இருக்குது பாருங்க. இந்தியா ஒரு தீபகற்பம், 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் தரை இருக்குது. இதை இப்படித்தான் உண்டாக்கணுமா? இந்த ஷேப்பை கொடுத்தது யாரு? இலங்கைக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு அழகான வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கொடுத்தது யாரு? இது அவருடைய மனதில் இருந்தது, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி. அப்படியே எல்லா தண்ணீர்களும் மலைகள் மேல் ஏறி எல்லாம் ஒரு இடத்துல போய் குவிஞ்சிருச்சு. இமயமலைக்கு மேலேயும் அன்னைக்கு தண்ணி போய் மோதி அதையும் தாண்டி ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் மலை காணப்பட்டது, வெட்டாந்தரை காணப்பட்டது. இன்னைக்கும் நீங்கள் படித்து பாருங்க, இமயமலைக்கு மேலேயும்
கடற்கரையில் உள்ள சிப்பிகள் இருக்கிறது, மணல் இருக்கு. எப்படி வந்தது? ஒரு காலத்தில், ஒருவேளை நோவாவின் காலத்திலையும் இது ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு முந்தையே ஆண்டவர் சொன்னார், எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது என்று. அதுக்கு ஒரு வரையறை அமைச்சிருக்கிறார். அதற்கு அடங்குவதற்கு ஒரு எல்லையை போட்டிருக்கிறார். எங்க எல்லையை நீங்க பார்த்தீங்க? உங்களால் பார்க்க முடியுமா எல்லையை? எல்லையை எப்படி கட்டியிருக்கிறாரு? மணலை வச்சே எல்லையை போட்டிருக்கிறார். நீங்களும் நானும் மணலை வச்சு அணை கட்ட முடியுமா? எவ்வளோ ஞானமுள்ள தேவன், எவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளோ அற்புதமான தேவன். அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். 65வது சங்கீதம், சங்கீதம் 65 7 பாருங்க. 65:7 சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். இதை அடக்குன ஆண்டவர் தான் இன்னைக்கு யோபனுடைய உள்ளத்தில் கொந்தளிக்கக்கூடிய இந்த அலைகளை அமர்த்துவதற்கு அவர் புயலினால் பேசுகிறார். ஒரு பெருங்காற்றில் இருந்த ஆண்டவர் பேசுகிறார். அமரு, உன்னுடைய பெருமை இங்கே அடங்க கடவது. நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமையை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் பெருங்காற்றில் தான் வரணுமா? இப்படித்தான் நமக்குள்ள அசைவை ஏற்படுத்தணுமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை, மேட்டிமை, இதையெல்லாம் அடங்க செய்தவர் நமக்குள்ளேயும் நம்முடைய பெருமையையும் மேட்டிமைகளையும் ஆணவங்களையும் அகம்பாவங்களையும் அடக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்களில் லேசான வார்த்தைகளுக்கு நம்முடைய பெருமைகள் உடையாது. இது மாதிரிப்பட்ட கடினமான நேரங்களில் கடந்து சென்ற பிறகு தேவன் பேசுவதை கவனிக்கக்கூடிய ஒரு காது நமக்கு திறக்கப்படுமானால் அப்பதான் புரியுது, எனக்குள்ள இவ்வளவு பெரிய மேட்டிமை, ஆணவம், அகந்தை, பெருமை எனக்குள்ளே கல்லா நிற்குது, மலையா நிற்குது. இதை அசைக்கணும், இதை பிடுங்கணும், இதை உடைக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆண்டவர் அதை செய்கிறார். ஆக அவருக்கு பயப்பட வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 5:22. அங்க நீங்க 5:22 எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைத்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. ஆண்டவர் ஒரு உலுக்குகிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவருக்கு தேவைப்படுகிறது. யோபுவுக்கு ஆண்டவர் கர்த்தர் ஒரு புயலின் மூலமாக, புயலில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அலைகளெல்லாம் சொல்லும் போது அவைகள் புரண்டு ஓடி மலைகளையெல்லாம் தாண்டி ஒரு இடத்தில் சேர்ந்தது. அவைகளுடைய அலைகளின் மும்முரத்தை தம்முடைய வார்த்தையினால் ஒரு எல்லையை போட்டு அதை அடக்கி இருக்கிறார். மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ஒரு புயலிலிருந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அவனை உலுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவருக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வர ஆண்டவர் ஒரு புயல் காற்றிலிருந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதைத்தான் ஆண்டவர் செய்தார். ஆனால் சீக்கிரத்தில் ஆனாலும் மறந்து போனார்கள். அவர் சீனாய் மலையின் மீது வந்து இறங்கிய போது மலை அசைந்தது, தீப்பற்றி எரிந்தது, இடி இடித்தது, மின்னல் அடித்தது, பெருங்காற்று அடித்தது. அதன் நடுவிலிருந்து கர்த்தர் பேசினார். ஐயோ, கர்த்தர் பேசினால் நாங்கள் செத்து போவோம். கர்த்தர் எங்களோடு கூட தயவு செய்து பேச வேண்டாம். நீங்க கர்த்தரிடத்தில் பேசி எங்களுக்கு மோசே பேசினால் போதும், மோசே கேட்டு சொல்லட்டும் என்று சொன்னார்கள். ஆக கர்த்தர் மலைக்கு மோசேயை வரவழைத்தார். சில நாட்கள் தான் ஆனது. ஆண்டவர் பேசின விதம் அவர்கள் மறந்து போனார்கள். இந்த உன்னதமான தேவனுக்கு, வல்லமையான தேவனுக்கு பயப்படாமற் போனார்கள். எங்களுக்கு முன் செல்லும் தேவர்களை எங்களுக்கு உண்டாக்கி கொடுங்கள் என்று அவர்கள் கன்றுக்குட்டிகளை செய்து அதற்கு வழிபட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் இல்லாமல் போனது. 12வது வசனத்திலிருந்து யோபு 38:12 கவனிக்கலாம்.
துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவகாலத்தில் எப்பொழுதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறே ரூபம் கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். 15. நல்லா யோசிங்க. காலையில் என்னைக்காவது சூரியனுக்கு நீங்கள் இந்த நேரத்துக்கு உதிக்கணும், இந்த நேரத்துக்கு தான் நீ மறையணும்னு யாராவது திட்டம் போட்டது உண்டா? இல்லை இதை நீங்கள் மாற்றி அமைக்க யாராவது முடியுமா? மாற்றி அமைக்க முடியுமா? சூரியன் இந்த நேரத்துக்கு உதிக்கக்கூடாது, இந்த நேரத்தில் தான் உதிக்கணும், அல்லது இந்த நேரத்துக்கு மறையக்கூடாது, இந்த நேரத்தில் தான் மறையணும். ஒரே ஒரு விதி விலக்காக யோசுவாவுடைய காலத்தில் சூரியன் அப்படியே நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இது விதிவிலக்காக ஆண்டவர் கேட்டபோது அன்றைக்கு நாளை நீடித்து கொடுத்தார். சில நாள் நீடித்திருக்கிறது, அதற்கு விளக்கம் என்ன என்று விஞ்ஞானிகளுக்கு இதுவரைக்கும் புரியாது. காலத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் சில மணி நேரம் கூடுதலாக இருக்கிறது, ஆனால் எப்படி வந்தது? யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் நின்றது என்று நம்ம படிக்கிறோம். அப்போ அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் மூண்டது. ஆண்டவர் சூரியனை நிற்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூரியனுக்கு நீங்களும் நானும் கால குறிப்பு கொடுக்க முடியாது, நேரத்தை மாற்றி அமைக்க முடியாது. இல்லை, இது காலையில் அப்படியே சூரியனுடைய கதிர்கள் பூமியில் படும்போது எவ்வளோ அழகான நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் அல்லது சிகப்பு நிறத்தில் பூமி மாறிடுது, எவ்வளோ அழகாக இருக்குது. சாயங்காலம் எவ்வளோ நல்ல பொன்மயமான காந்தி வீசுகிறது, அந்த கதிர்கள் வீசுகிறது. அந்த கதிர்கள் அந்த பறவைகளுடைய ரெக்கைகளில் படும்போது எவ்வளோ அழகாக மின்னுது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று எப்போது பாருங்கள். காட்டு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொன்னார்ல. சாயங்காலம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அவங்க வீடு நோக்கி பறப்பாங்க. எல்லா பறவைகளும் தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி பறக்குமே, கூட்டம் கூட்டமாய் பறக்குமே. அப்போ அந்த பொன்னிறமான கதிர்கள் சூரியனிலிருந்து அதனுடைய ரெக்கைகளில் படும் பொழுது எப்படி மின்னுதுன்னு பாருங்க. வானம் எவ்வளோ அழகாக வரையப்பட்ட அழகான ஒரு இயற்கை காட்சி, நல்ல திரைகள் போல காணப்படுகிறது. மேகங்கள் எவ்வளோ அழகாய் மின்னுகிறது இல்லை? எவ்வளோ அழகாக ஆண்டவர் இயற்கையை மாற்றுகிறார், ஒரு புதிய ரூபம் கொள்ளுகிறது போல தோன்றுகிறது. அநேக கவிதைகள், அநேக பாடல்கள் இதன் அடிப்படையிலேயே எழுப்பப்பட்டிருக்கின்றன. இயற்கை அவ்வளவு ரசனைக்குரியதாக மாறிவிடுகிறது. காலையில் சூரியன் உதிக்கிறத நீங்கள் போய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கடல் ஓரங்களில் போய் காலையில் சூரியன் உதிக்கிறத பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக உதிக்கிற இடம் நம்ம கன்னியாகுமரி. எப்போது போனீங்கன்னா தவற விட்டு விடாதீர்கள். கொஞ்சம் காலையில் எழுப்பி ஒரு 5:30 5:45 கடற்கரைக்கு போய் விடுங்கள். சில நாள் முந்தியோ சில நிமிஷங்கள் முந்தியோ பிந்தியோ எல்லாம் சூரியன் உதிக்கக்கூடிய நேரங்கள் தான். அதை துல்லியமாக நம்ம விஞ்ஞானிகள் சொல்லிடுவாங்க, இந்த நாளில் இத்தனை மணிக்கு தான் சூரியன் உதிக்கும்னு. ஆனால் அது உதிக்கிற நேரத்தை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படி உதிக்கும்போது எவ்வளோ அழகாக தண்ணிக்குள்ளேருந்து அப்படி துள்ளி 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 குதித்து வருகிறது போல தோன்றுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இது வரும்போது பூமிக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது, நல்ல ஒரு வஸ்திரத்தை போட்ட மாதிரி அலங்கரிக்குது. எல்லாம் ஒரு புதிய மறுரூபப்பட்ட மாதிரி தெரியுது. இன்னும் அது வெளிச்சம் வர 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 அது நிறைய பேரை விரட்டி அடிக்கவும் செய்யுது. துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு 11-12 அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு. வெளிச்சத்தை விரும்புகிறாங்களா மக்கள்? வெளிச்சம் நம்ம எல்லாருக்கும் இன்பமாக இருக்குது. வெளிச்சம் நம்முடைய கண்ணுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது, நமக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வருது. ஆனால் துஷ்டர்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அவங்க எப்போதுமே இருட்டை தான் விரும்புவாங்க. துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபட்டு போகும், மேட்டிமையானவன் புயம் முறிக்கப்படும். 15 துன்மார்க்கருக்கு இருட்டு தான் வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இருட்டில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க, இருட்டை நோக்கி தான் ஓடுறாங்க. தீமை செய்வதற்கு, துரோகம் செய்வதற்கு,
துணிகரமான பாவங்களை செய்வதற்கு இருளை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் இந்த வெளிச்சம் அவர்களை விரட்டி அடிக்கிறது. வெளிச்சம் விரட்டி அடிக்கிறது. ஏன் வீட்டை சுற்றி ராத்திரியெல்லாம் விளக்கு போடுறோம்? யோசித்து பாருங்க. துஷ்ட மிருகங்கள் வரக்கூடாது, துஷ்ட ஜந்துக்கள் நடமாடக்கூடாது, துஷ்டர்கள் நம்முடைய வழியில் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அதனால வெளிச்சத்தை போட்டு வீட்டை நல்ல வெளிச்சமாக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத தூரத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். இருட்டா இருந்தால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை முறிப்பதற்கு ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன் இல்லை, அவர் நீதியின் சூரியன். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அற்புதமான வார்த்தையை அங்கே நம்ம படிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 78, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 76 சொல்றார், நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம் என்றால் சூரியன், கதிரவன். சூரியன் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், அவர் நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியன். 50வது வசனத்தை பாருங்க. லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இது என்ன செய்கிறது பாருங்க. இந்த நீதியின் சூரியன் என்ன செய்கிறது? தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இந்த நீதியின் சூரியன் சிதறடிக்கிறது. அநேக துன்மார்க்கரை விரட்டி அடிப்பது போல, வெளிச்சம் விரட்டி அடிப்பது போல, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஏதோ ஒரு சத்தம் கேட்குதேன்னு நீங்கள் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா உடனே ஒளிஞ்சிருவாங்க. திருடர்கள், தீய நோக்கம் கொண்டவர்கள், தீமை செய்ய வந்தவர்கள் ஒளிய பார்ப்பார்கள் அந்த வெளிச்சத்தில். ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அவர் நீதியின் சூரியன். 77வது சங்கீதம் 77 19வது வசனம். 77:19, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அவருடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறார். இருளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். துன்மார்க்கத்தை அவர் தடுக்கிறார். துன்மார்க்கத்தை சிதறடிக்கிறார். அவர் நீதியின் சூரியன். அவரை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக நாம் கடந்து போக வேண்டும். ஓசியா 6ஆம் அதிகாரம். ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் அற்புதமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்காக அவர் வருகிறார். அந்த சந்திக்கிற ஆண்டவர், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். 6ஆம் அதிகாரம். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவர் எப்படி வருவார் நம்மிடத்தில்? அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். யோபுவுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. துன்மார்க்கர் செழிப்பா இருக்கிறாங்க, துன்மார்க்கர் நல்லா இருக்கிறாங்க. கடவுளை தேடாதவங்க அவங்க நல்லா பரவி நல்ல சுகமாக குடியிருக்கிறாங்க. அவங்க மனசில் நினைச்சதெல்லாம் நல்லா நடக்குது. ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னா வேதனைப்படுறேன். எனக்கு இந்த தீராத வேதனை, தீராத தொல்லை. அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை சந்திக்க வருவார்.
நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்விலே ஒரு விடியலை ஏற்படுத்துவார். இருளை முறிப்பார், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த இருள், நீ சிக்கி இருக்கக்கூடிய அந்த இருள் நீண்ட காலம் நிற்காது. ஆண்டவர் முன்மாறியைப் போலவும் பின்மாறியைப் போலவும் உன்னிடத்தில் வருவார். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள், கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். அதனால் திட்டமிட்டவர், அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. சூரிய உதயத்தையோ மறைவையோ எதையும் நீ மாற்றி அமைக்க முடியாது அதனுடைய இயக்கங்களை. 38ஆம் அதிகாரம் யோபு 38 19வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழியெங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்பொழுது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரியதோ? ஆண்டவர் கேட்கிறார். அது ஒரு உறைந்த மழையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருகிற காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்கும் வழி எங்கே? ஆண்டவர் சொல்லுகிற உண்மைகளை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். இந்த வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடம், அதற்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? இதெல்லாம் ஆண்டவர் கேட்கும்போது இவருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இதுக்கு முடிவு கட்ட அவரால் முடியும். இதை கண்டுபிடித்து எங்கே மறைந்திருந்தாலும் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் விசாரிக்கிறவர், அவர் பூமியின் நியாயாதிபதி. இருள் வெளிச்சத்தை நிரந்தரமாய் ஜெயிக்க முடியாது. ஜெயித்தது போல தோன்றலாம், தற்காலிகமாக இருள் ஜெயித்து விட்டது என்று தோன்றலாம். அது நிரந்தரமானதல்ல. இறுதி வெற்றி வெளிச்சத்துக்கு தான். அது ஜெயிக்கும். வெளிச்சம் இருளை முறிக்கும். ஆகவே நிச்சயமாய் நீதி தழைத்தோகும், நன்மை வாசமாயிருக்கும், சத்தியம் துளிர்விடும். அது எப்பொழுதும் மங்கி இருக்காது. சத்தியம் எப்பொழுதும் உறங்காது. அது நிச்சயமாய் வெளிப்படும். இதையெல்லாம் ஆண்டவர் அழகாய் அவருக்கு சொல்லுகிறார். 25 30 வரைக்குள்ள வசனங்களை கவனிங்கள். 25 பாழும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம்பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும் படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. இது நம்ம கவனிக்கும் போது சங்கீதம் 135 கொஞ்சம் கவனிக்கிறது நல்லா இருக்கும். சங்கீதம் 135 5 7 வரைக்கும் உள்ள வசனங்களை கொஞ்சம் கவனிங்க. சங்கீதம் 135 5 7 கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இந்த ஆண்டவர் நிச்சயமாய் நியாயத்தையும் நீதியையும் சரி கட்டுவார். ஆகவே அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்பலாமா அவரை? அவர் நம்பலாம். உங்களுடைய வாழ்க்கையில் துக்கமும் வேதனையும் அநியாயமும் அக்கிரமமும் அதனால வரக்கூடிய வேதனைகளும் நீங்கள் பட்டு 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 துக்கத்திலே இருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் ஒருவேளை சில காலம் இந்த துக்கங்களில் நீங்கள் போனாலும் அவர் நம்மிடத்தில் மழையைப் போல வருவார். நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 22. எரேமியா 14:22. வேற யாராவது மழையை கொடுக்க முடியுமா? 22. புரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர். உங்கள் வாழ்க்கையில் திரும்பவுமாய் வறண்டு போன இடங்கள் செழிப்படை. எல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை நீரூற்றாக மாறும். அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளலாம், ஆண்டவரை நம்பலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். எல்லாம் பட்டு போனது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோபு நினைக்கும் போது இல்லை, அவர் திரும்பவுமாய் அவனை துளிர்விடச் செய்வார். உன் நல்ல நாட்கள் திரும்பவுமாய் துளிர்விடும். 58வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி 11. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உன்னுடைய அதிசயமாய் உன்னை திரும்பவுமாய் உயிர்ப்பிப்பார். 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த ஆண்டவரை நம்பலாமா? யோபுவுக்கு ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், நீ என்னை நம்பு, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். இது நிரந்தரம் அல்ல. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். உனக்கு திரும்பவுமாய் நித்தியமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகும். திரும்பவுமாய் எல்லாம் முளைக்கும், சகலமும் திரும்பவுமாய் புதிதாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 31வது வசனத்திலிருந்து கவனிப்போம். 38ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகம் 31 முதல். அருமை நட்சத்திரத்தின் சுகிர்த்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக ஸ்ரீஷத்தின் கட்டுகள் அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? ஏராளமான தண்ணீர். இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது பாருங்க, சூரியனை விட பூமியை விட சூரியன் 15 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 15 கோடியா அது கூடையா? சரி, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது. இந்த பூமியை போல நூற்றுக்கணக்கான பூமியை சூரியனுக்குள் வைத்து விடலாம். சூரியன் அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரியது. இந்த சூரியனுடைய குடும்பம் என்று நம்ம சொல்லும்போது அதில் எவ்வளவு நிறைய கோள்கள் இருக்குது பாருங்கள். அந்த கோள்களுக்கு துணை கோள்கள் இருக்கிறது. இது அல்லாமல் நம்ம பால்வெளி என்று சொல்லுகிறோம். இந்த பால்வெளியில் மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் அதில் இருக்கிறது. வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது. அதி துரிதமாய் ஒருவேளை நொடிக்கு பல 100 கிலோமீட்டர் போகக்கூடிய ராக்கெட்டை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்நாளெல்லாம் பறந்தாலும் ஒரு நட்சத்திரத்தை கூட போய், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கூட போய் நம்ம தொட 100 வருஷம் ஆனாலும் முடியாது. அவ்வளோ வேகமாக நம்ம பறந்தா கூட அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. நட்சத்திரங்கள் பார்வைக்கு சின்னதாக இருக்கிறது,
ஆனால் அது சூரியனை விட பல மடங்கு பெரியது. ஒரு பூமியை விட நூற்றுக்கணக்கான பூமியை சூரியனுக்குள்ளே வச்சிடலாம். சூரியனை பல 100 சூரியன்களை ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். அவ்வளவு பிரமாண்டமானது. இதை இந்த நட்சத்திரங்களை கூட ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கிறது சொல்லவே முடியாது. உலகத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? 7.5 பில்லியன் தான். ஆனால் மேலே உள்ள நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்கிறாங்க? 100 பில்லியனை விட அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பா, இவ்வளோ பிரமாண்டமானவைகளை ஆளுகிற ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறவர். 147வது சங்கீதம் 147 4வது வசனத்தை பாருங்க. 147:4, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் நட்சத்திரங்களை கூட பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். அப்படியானால் இதெல்லாம் சொல்லும்போது யோபுட்ட சொல்றாரு, யோபுவே, நீ இவ்வளோ பிரமாண்டமான அறிவு கட்டாத இந்த மகாவிஸ்தாரமான அண்டவெளியில் இவ்வளவு இருக்கும் போது இதை ஒன்றுமே நீ புரிஞ்சுக்கிட முடியாது. இதில் நீ ஒப்பிட்டு பார்த்தா நீ ஒன்றுமே கிடையாது. ஆனால் உன் மேலே தான் எனக்கு அன்பும் அக்கறையும் இருக்கிறது. உன் இருதயம் நொறுங்குண்டு இருக்குதில்ல, உன்னை குணமாக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். உன்னை குறிப்பிட்டு நான் நேசிக்கிறேன்ப்பா. நான் உன்னை கூட்டமாக உன்னை பார்க்கல. நீ எனக்கு வெறும் தனிப்பட்ட சொத்து, ஸ்பெஷல். யூ ஆர் எ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபார் மீ. நீ தனிப்பட்ட சொத்து எனக்கு. உன்னை அவ்வளோ விசேஷமாக நான் உன்னை எண்ணுறேன். உன்னை என் உள்ளம் கையில் வரைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க. நம்மளெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட விதமாக அதை யோசித்து பாருங்கள். எல்லா கூட்டத்திலும் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு படமாக பார்க்கல. இந்தியாவில் நாமளும் ஒரு புள்ளி மாதிரி ஆண்டவர் பார்க்கல. உங்களை பேர் சொல்லி அழைத்தவர். உங்களுடைய தாயின் கற்பத்திலேயே உங்களை துல்லியமாய் உருவாக்கினவர். உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின ஆண்டவர். உங்களுக்கென்று திட்டமிட்ட அந்த ஆண்டவர் உலகத்துக்கெல்லாம் அளவுகோல் வச்சாரு, திட்டமிட்டார். அப்படின்னா படைப்புகளிலேயே மிகவும் அதிசயமானவர்களும் ஆராய்ந்து முடியாத பிரமிக்கத்தக்க அதிசயமும் நாம் தான். இந்த நட்சத்திர மண்டலங்களை விட, இந்த சூரிய மண்டலங்களை விட, இந்த பூமியினுடைய சகலவிதமான அறிவை விட, விஸ்தாரங்களை விட அத்தனை காட்டிலும் அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் தான். ஆகவே மனிதர்களை ஆராய்ந்து இதுவரைக்கும் முடிக்கவே இல்லை. உங்கள் கண்ணு எவ்வளோ ஆச்சரியமானது இல்லை? கண்ணை பற்றியே ஆராய்ச்சி பண்ணி இன்னும் கண்ணனுடைய ஆராய்ச்சி முடியவே இல்லை. எல்லாம் முடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லவே இல்லையே. இன்னும் ஆராய்ச்சி நடக்கிறது. இன்னும் புதுமைகள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டு நீடித்தாலும் இந்த கண்ணை பற்றிய வித்தைகளை மனிதனால் முழுமையாக அறியவே முடியாது. எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது! சின்ன ஒரு லென்ஸ் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக பார்த்த உடனே துல்லியமாய் தெரிந்து போகிறதே உங்களுக்கு கண்களுக்கு. என்ன நுணுக்கம் அவர் செய்திருக்கிறார்! எவ்வளவு அதிசயமாய் செய்திருக்கிறார்! அவர் செய்த படைப்புகளிலெல்லாம் மனிதன்தான் ஆச்சரியம் பிரமிக்கத்தக்கவர். ஆகவே தான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். God has made me fearfully and wonderfully. பயப்படத்தக்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள். உங்கள் மீது அதிக அக்கறையும் அன்பு செலுத்துகிறவர். நிறைய மாதங்களுக்கு பிறகு ஆண்டவருடைய அமைதி லேசா மாறி அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது பேசலையோ, பேசுனதை கேட்கறதுக்கு யோபுவால் முடியலை. ஆண்டவர் பேசத்தான் செய்தார். அவர் பேசுகிறதும் அவருடைய அமைதியும் எஜுகேட்டிவ் ஒன்று. அது ரொம்ப நமக்கு பாடத்தை படிப்பிக்கக்கூடியது தான். ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் அதுவும் நமக்கு படிப்பிக்கக்கூடியதே. பிரம்மா இயேசுவின் பின்னாடி ஓடுறாங்க. இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கும்போது கேட்காத மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுல்ல. ஏன் அப்படி செஞ்சார்? அப்புறம் அவர் போய்கிட்டே இருந்தார். இந்த அம்மா பின்னாடி ஓடி ஓடி கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போது
இவர் கேட்கல போல இருக்குன்னு நினச்சி சீஷர்கள் சொல்லலை, இதை பாருங்க பின்னாடி ஒரு அம்மா அப்பமே இருந்து கத்திக்கிட்டே கூவிக்கிட்டே வர்றான், ஏதாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லலை. அதுக்கு அவர் திரும்பியே கூட பார்க்காம ஒரு வார்த்தை சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டாரு. அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க அவருடைய அமைதி. அவர் ரொம்ப அலட்சியமாக நடக்கிற மாதிரி இல்லை. அதுலேயும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி கீழ்த்தரமாக பேசுகிற மாதிரி தோணலை. அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவர், மேல் ஜாதி கீழ் ஜாதி. ஏற்கனவே சும்மாவே சொல்லிட்டு இருப்பாங்க யூதர்கள் மற்றவங்களை, கீழ் ஜாதிக்காரங்களை, புறம்பே இருக்கிறவங்களை, புறஜாதிகளை நாய்கள் என்று. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொன்னபோது சீஷர்கள் கைதட்டி ஜோர சூப்பரா சொன்னார்டா பதில், நச்சுன்னு அடிச்சிட்டாரு. அந்த பெண் என்ன செய்தா? அவள் திரும்பவும் துரிதமாய் தீவிரமாய் ஓடி இயேசுவுக்கு முன்பாக வந்து அவரை மறைத்து அவருடைய காலில் விழுந்து, உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது சரிதான், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது, ஆனால் மேஜையிலிருந்து விழும் சின்ன சின்ன துண்டுகளை, எச்சில்களை அந்த நாய்கள் நக்குமே. இயேசு கிறிஸ்து அங்கே நின்று இந்த சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? கைதட்டி சிரிச்சவங்களை பார்த்து, இஸ்ரவேலர்களிலும் இவளைப் போல ஒரு விசுவாசியை நான் காணவில்லை. என்ன விசுவாசம்! ஆச்சரியமான பதில் சொன்னார். எவ்வளோ அவளை மேன்மைப்படுத்தினார். இயேசுவினுடைய மௌனம் உங்களை இன்னும் சிறப்பாக்கும். இயேசுவினுடைய மௌனம் உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் கூர்மையாக்கும். பேசலை, ஆண்டவர் என் கூட பேசலைன்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை கூர்மையாக்குகிறார், உங்களுடைய விசுவாசத்தை சிறப்பாக்குகிறார், உங்களை இன்னும் அதிகமாய் ஸ்பெஷலாக மாற்றுகிறார். அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டாலேவா? இயேசுவின் மீது கொண்ட விசுவாசம் உங்களை இன்னும் 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 கூர்மையாக நல்ல கழுவி சுத்தப்படுத்தும். உருண்டோடி வரும் கூழாம் கற்கள் அது உருள 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 இன்னும் தன்னுடைய வடிவத்தை மாற்றி இன்னும் சுத்தமாயிட்டே திகழும், இன்னும் சுத்தமாகும். ஆறுகளில் உள்ள கூழாங்கற்களை பாருங்கள், அதில் தூசி படியாது. அது உருண்டு 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 என்ன அழகான வடிவத்தை பெறுகிறது, அற்புதமான வடிவத்தை பெறுகிறது. அதில் தூசி ஒட்டுறதில்லை. இயேசுவின் மீது கொண்ட விசுவாசம் உங்களை இதுபோல உங்களை புதிய வடிவத்தை உருவாக்கும், உங்களுடைய விசுவாசத்தை கூர்மைப்படுத்தும், அது விசேஷித்ததாய் மாற்றும். இயேசு அவளை மெச்சி கொண்டார். யோபுவோடையும் அப்படித்தான் பேசி கொண்டிருந்தார். ஆனால் யோபுவுக்கு அது விளங்கவில்லை. இப்பொழுது யோபுவுக்குள் சில விஷயங்கள் உடைக்கப்படவும், அது நொறுக்கப்படவும், அது ஆட்டி அசைக்கப்படவும், அது அடித்து செல்லப்படவும் வேண்டியதாக இருக்கிறது. சுனாமி அடித்த போது அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து போனார்கள். பரமேஸ்வரன் என்ற ஒருவர் 3 பிள்ளைகளையுமே பறி கொடுத்து விட்டார். ஒரு பையனை தூக்கிட்டு ஓடினார், 2 பொம்பளை பிள்ளைகள் பையனை கையிலிருந்து தட்டி பறித்து கொண்டு போனது சுனாமி. அவருடைய வீட்டை போய் நான் பார்த்தேன், வெறிச்சோடி கிடந்தது. ஒரு பாட்டி மட்டும் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க, சும்மா உட்கார்ந்துருந்தாங்க. 3 பிள்ளைகளையும் அவங்களா புருஷன் மனைவி 2 பேரும் தோண்டி புதைச்சாங்க. அழுறதுக்கு யாரும் வரல, உதவிக்கு யாரும் வரல, அவங்களா புதைச்சிக்கிட்டாங்க. கடலை பார்த்து என் பிள்ளைகள் திரும்ப வருமா அப்படின்னு யோசிக்கும் போது வராது. ஆண்டவர் சிலவற்றை எடுத்து விடுகிறார், நம்மை விட்டு சிலதை அசைச்சு எடுத்துடுறார். நமக்கு அது புரியறதில்லைல்ல, நம்ம ரொம்ப நினைக்கிறோம். ஆனால் எதை எடுக்கணுமோ அதைத்தான் எடுக்கிறார், எதை அசைக்கணுமோ அதைத்தான் அசைக்கிறார். அந்த பரமேஸ்வரனுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் அவர்களுக்கு. அது இல்லாமல் 17 பிள்ளைகளை கொடுத்தார். சுனாமியில் அனாதைகளாய் விடப்பட்ட 17 பிள்ளைகள். அந்த ஒரு குழந்தைக்கு எத்தனை உறவு பார்த்தீங்களா? இப்போ 17 பேர் உறவு, அக்கா அண்ணன், இல்லை எவ்வளோ பேர் இந்த உறவு அங்கே பிறந்துச்சு. அவங்க புதிய பரிணாமத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனை குறித்த அறிவில், தேவனுடைய வல்லமையை. ஏன் அல்ற? எடுக்க வேண்டியதை, வேண்டாததை உன்னை விட்டு நான் பிடுங்குறேன், நீ ஏன் அல்ற?
எடுக்க வேண்டியதை தான் எடுத்திருக்கேன். உனக்கு என்னமோ உன்னை விசேஷமாக கொடுக்கறதுக்காகத்தான் எடுக்கிறேன். நமக்கு இதெல்லாம் புரியுமா ஆண்டவர்கிட்ட? நம்ம எவ்வளவா மனத்தாங்கல் அடைகிறோம், எவ்வளவா வேதனைப்படுறோம். அவரை ஒரு சாதாரண மனுஷனாக நினைக்கிறோம். மற்ற சாமிகளை மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். மேட்டிமையாக நினைக்கிறோம், பெருமையாக பேசுகிறோம், அவர் கூட சர்ச்சை பண்ணுறோம், சண்டை போடுறோம். சரிதானா இது? ஆண்டவர் நம்மோடு சில வார்த்தைகளை பேசி நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். உங்களுடைய பேரை அவர் அறிந்திருக்கிறார். பேர் சொல்லி அழைக்கிறவர், பேர் சொல்லி அழைக்கிறவர். ஆபிரகாம் அழகா சொல்லி காமிச்சார். அவன் துக்கத்தோடு துவண்டு போய் சோர்ந்து போய் தூங்கி கொண்டிருக்கும் போது அவனை தட்டி எழுப்பி வெளியில் கொண்டு வந்து வானத்தாண்டாந்து பாருனார். வானத்தாண்டாந்து பார்த்தா என்ன தெரியுது? நட்சத்திரங்கள். எண்ணிப்பார். எண்ண முடியுதா? எண்ண முடியலை, எண்ண முடியலை. அப்போ சொன்னார், எண்ண முடியாது, என்னை விசுவாசி. உன்னால் நீ கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை ஒன்று வச்சு செய்ய வேண்டார். உன் சந்ததி அதை மாதிரி எண்ண முடியாததாக இருக்கும். மணலை விட அதிகமாக இருக்கும் உன் சந்ததியில். ஒரு குழந்தை கூட இல்லை, சரீரம் செத்து போச்சு. ஆனால் அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசி. நம்ப முடியாததை நம்பினான், காண முடியாததெல்லாம் அவர் சொன்னதோட வச்சு விசுவாசித்தான். விசுவாசம் சும்மா நிற்காது, அந்தரத்தில் தொங்க விட முடியாது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை தான் அஸ்திபாரமாக எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சரியாய் வருமானால் அதன் மீது உங்களுடைய விசுவாசத்தை நிறுத்துங்கள். அந்தரத்தில் தொங்க முடியாது. எது மேலேயே கொண்டு வச்சிடாதீங்க. ஆகாது போகாதுக்கு மேலெல்லாம் விசுவாசம் வைக்காதீங்க. சிலர் கயிறு மேலே கொண்டு நம்பிக்கை வச்சுருப்பாங்க, சிவப்பு கயிறு, கருப்பு கயிறு. எனக்கு வேடிக்கையாக இருக்கும், இது மேலே நம்புகிறாங்களே, ஒரு ஜீவனுள்ள தேவனை நம்ப முடியலையே. இது மேலே நம்பிக்கை இருக்கு. முடிய காலில் கட்டியிருப்பாங்க. ஏன்? கால் வலிக்காதான். அப்போ தான் நிறைய முடி அங்கேயே முளைச்சிருக்க. தலையில வேற முடி இருக்குது. இத்தனை முடி இருந்து காப்பாத்தலையா? யாருக்குள்ளதோ முடியை எடுத்து பின்னி அங்கே கட்டுறதா? அது காப்பாத்திருமா? எவ்வளோ நம்பிக்கைகள் வச்சிருக்காங்க. சிலைகள் மேலே, பொம்மைகள் மேலே, போட்டோ மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அந்த மனுஷன் கேட்ட மாதிரி நாமும் எத்தனை தடவை கேட்க வேண்டியதாக இருக்குது.